ப்ரோ ஸ்டாப் சிங். தமிழ் சினிமாவில் கண்டென்ட் இல்லை, நீங்கள் அதர் லாங்குவேஜ் மூவிஸை பிங்க் பண்ணிவிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஓவர் ஐப்புன்னு சொல்கிறீங்க. பட் இந்த 5 ஜெம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறது அன்ஃபேர். ஸோ சேவ் திஸ் வீடியோ பிகாஸ் திஸ் மூவிஸ் ஆர் கிரைமினலி அண்டர். 5th மூவி தில் ஜங் ஜங். டார்க் காமெடினா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு ஆன்சர். நார்மல் காமெடியெலாம் இல்லாமல் ஒரு பியூர் சாக்ஸ், எவ்ரி சீன்ஸ் ரேண்டம் மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரீன் ப்ளே செம ஸ்மார்ட். டைலாக், விஷுவல், பிஜிஎம், எவ்ரிதிங் adds its own vibe. ஃபர்ஸ்ட் வாட்சுக்கு ஃபன், செகண்ட் வாட்ச் டீட்டெயில் தெரியும். 4th மூவி எனக்குள் வருவேன். திஸ் மூவி வாஸ் வே ஏட் இஸ் திஸ் ஆஃப் டைம். ஒரு தேட்டர் எம்ப்ளாயிக்கு ஒரு ட்ரக் கிடைக்கும், அதில் அந்த யூஸ் பண்ணி ட்ரீமில் அவங்களுக்கு நினச்ச லைஃபை பண்ணலாம். சவுண்ட்ஸ் கூல் ரைட், பட் ஸ்லோலி ரியாலிட்டியும் ட்ரீம்ஸும் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் மூவி ஸ்டார்ட் பிளேயிங் வித் யுவர் பிரெயின். பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். லோக்கி இந்த மூவி தான் எனக்கு ஸ்டோரி டெல்லிங்கை பற்றி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வச்சிச்சு. த 3rd மூவி தகுடி. ஷெர்லாக் ஹோம்ஸ் வைப் வேணுமா, வாட்ச் தகுடி. தமிழில் ப்ராப்பர் டிடெக்டிவ் மூவிஸ்லாம் ரொம்ப கம்மி. இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்ட்டு க்ளூஸ்லாம் இந்த மூவிஸ் நிறையா கொட்டி கிடக்குது. எப்பயுமே அசோக் செல்வன் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் ஒரு அண்டர்ரேட்டடாகவே இருக்குது. ஈவன் த சாங்ஸ் ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். த 2nd மூவி இஸ் எ மூடர் படம். திஸ் மூவி இஸ் எ பியூர் ஜெம். த சிம்பிள் ராபரி பிளான், இந்த எப்படி அவங்க இது பண்ணுறாங்கன்னா அதோடைய கதையாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன், காமெடி, ஃபிலாசபி, டார்க் ஹியூமர், செம்ம ரைட்டிங். கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஸ்மைல் வரும். டைலாக், ஸ்க்ரீன்ஷாட் மெட்டீரியல். த நம்பர் 1 இஸ் எ சூப்பர் டீலக்ஸ். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எ மூவி, இட்ஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். 3 ஸ்டோரிஸ் 1 வேர்ல்ட். சொசைட்டி ராங்னு ஜஸ்ட் பண்ணுற டாபிக்ஸை ஜஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஜஸ்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் as a Shilpa is unforgettable. Every character has a flaws, every dialogue has a meaning, every scene has a purpose. Butterfly effect, symbolism, hidden titles. ஃபஸ்ட்டு வாட்சில் மிஸ் பண்ணனாலாம் செகண்ட் வாட்சில் புரியும். இட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் a head of its time. If you were watch all 5, respect. If not, you watch list is got upgraded. நான் மிஸ் பண்ண அண்டர்ரேட்டட் தமிழ் ஜெம் இருந்தால் கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஜஸ்ட் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பார்ட் 2.